விழுந்தாலும் மேலையும் விளம்புறதும் விளம்புறதும் ஒரு நாளைக்கு கர்த்தாவையோ கர்த்தர் பெரியவர் நல்லவர் என்ன இருக்கிறீங்களா? இல்ல தியானிக்கிற தூங்க உச்சமா வந்தா மற்றவங்களை பார்த்து தட்டுவார். பிரதர் எப்படி இருக்கீங்க? என்ன கர்த்தருக்கு எல்லாம் பார்த்து கொள்வான். பிரதர் என்ன செய்வீங்க? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். சிஸ்டர் பயப்படாதே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். இது எப்ப விசுவாசத்துல விளைஞ்சுக்கிறீங்க எல்லாம் போயிட்டு சொன்னா காற்று போன வரும் மாதிரி வருவார். மந்தி இப்ப இவர் உதரை உற்சாகப்பட்ட மாதிரி உட்கார்ந்து வாயில் ஒரு கதையும் வராது. பாருங்க சில பேர் அப்படிதான் இருப்பான். ஒரு கதையும் வராது, நாடியில் எங்க கை போயிட்டு என்ன பிரதர் சுகம் இல்லையா? சீச்சி ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். என்ன பிரதர்? இல்ல ஒன்றும் இல்லை, நான் சும்மா யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். என்ன தியானம் பண்றீங்களா? சீச்சி ஒன்றும் இல்லை, தியானம் பண்றது என்ன? அதனால நாம் நம்மை பொறுத்து நம்முடைய காரியங்கள் ஒரு நாள் அளவிட முடியாது. நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை நேசிக்கிறார். அந்த நேசம் நம்மை இருக்கிறோம். அதைத்தான் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். நம்மை உற்சாகப்படுத்த, நம்மை உந்தி தள்ள, நம் ஓட்டத்தை உறுதியாய் ஓட, சோர்ந்து போகாமல் இருக்க, வைராக்கியமாய் நிற்க இந்த திரளான சாட்சியை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். லாசர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். அவருடைய தலைமையினாலே தைலத்தை ஊற்றி அவருடைய தலைமையினாலே அவர் துடைத்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டதை கத்த சொன்னார். இது எழுதப்படும். இது எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறப்படும். அது வந்துச்சா இல்லையா? அது தேவன் சொன்னது. அநேகர் அதை தவறா எண்ணார்கள். இவள் வீணா உழைச்சிட்டாள் என்று சொன்னார்கள். வேதம் சொல்வது, இவளை நீ அன்பு கொண்டாலே, உன்னை காத்து இவளை அன்பு கொண்டாலே அதிகமாய் யாருக்கு மன்னிக்கப்படுகிறதோ அதிகமாய் என்னை அன்பு கூறுவார். அதனால தேவன் நம்மை நேசிக்கிறதை ஒரு நாளும் மறைக்க கூடாது. அதெல்லாம் நாம தீர்மானம் பண்ணி கர்த்தர் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த அற்புதம் சாதாரணமான காரியம் நடக்கும். அதுக்கு பேர் அற்புதம் இல்லை, அது சாதாரணம். கேட்டோட வேலை கிடைச்சிட்டா அது சாதாரணம். கல்யாணம் முடிச்ச உடனே குழந்தை கிடைச்சிட்டா அது சாதாரணம். வியாதி வந்தோடனே ஜெபிச்சுக்கோமாயிட்டா அது சாதாரணம். எதுவுமே நாம காத்திருந்து பொறுத்திருந்து சகித்து விசுவாசித்து பெற்றுக் கொள்றத அற்புதம். ஏன்னா அந்த காலம் இருக்குதான். எந்த காலம்? நீங்க குழந்தைக்காக காத்திருக்கிற அந்த வருஷம், அதே போல நம்முடைய சுகத்துக்காக காத்திருக்கிற வருஷம், அதே போல நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்துக்காக காத்திருக்கிற வருஷங்கள் இருக்குதானே, அதுதான் மிக முக்கியம். அதுதான் பொன்னான வருஷம் எழுதணும். அந்த வருஷங்கள் தான் வேதத்தில் கூறப்படும். ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடைய ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் அந்த வருஷங்களை தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வேறொன்றை எழுதி இல்லை. பேர் சொல்லப்படுது அவருடைய அந்த விலையேறப்பட்ட வருஷங்கள். தேவன் அழைத்து வாக்குப்படிலிருந்து அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு நிறைவேற்றி முடித்த வரைக்கும் தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு தெரியும், தேவன் நம்மை அழைத்து வாக்குப்படியில் அதை நிறைவேற்றாமல் அவர் விடமாட்டார். 2 நாள் கழிச்சு வருவார். நான் 2 நாள் தான் இப்ப பிரச்சனை. எத்தனை நாள்? 2 நாள் தான் இப்ப நமக்குள்ள பிரச்சனை. இந்த 2 நாளைக்குள்ளதான் நாம சொல்லாததெல்லாம் சொல்லி, சிந்திக்காதெல்லாம் சிந்தித்து, செய்யாதெல்லாம் செய்து எத்தனையோ காரியங்களை செய்திருந்தோம். தேவன் தான் நிறைவேற்றினது நம்முடைய தான் சொன்னதை நிறைவேற்றும் பொழுது நமக்கு வெட்கம். இப்ப அவர் நிமிந்து பார்க்க முடியாது. வெட்கம். ஏன்? இதுக்கு நான் தகுதி இல்லை. இதுக்கு நான் தகுதி இல்லை. இதை நான் நம்ப இல்லை, காத்திருக்க இல்லை. இந்த 2 நாளைக்குள்ள நீ என்னுடைய வீட்டுக்கு வர 2 நாளைக்குள்ள, லாசரோட வீட்டுக்கு போற 2 நாளைக்குள்ள லாசர் குடும்பம் எதெல்லாம் பேசிட்டு, எதெல்லாம் சிந்திச்சு, எதெல்லாம் செய்து போட்டு, அந்த வெளிப்பாடுதான் நீ இங்க இருந்திருந்தால் இது நடந்திருக்காதே. கர்த்தாவே வேதம் சொல்ற அவர் கண்ணீர் விட்டார். நேசித்த குடும்பத்திலே அழுக வரும் பொழுது அவரும் கண்ணீர். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் அழும் பொழுது வேதம் சொல்வது இயேசு என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார். அவர் நேசித்த குடும்பத்தில் அவர்கள் நேசிக்கிறவர்கள் அழும் பொழுது அவரும் அழுகிறார். வேதத்தில் அழகாக எழுதப்பட்டது, இயேசு கண்ணீர் விட்டார், உயிரோடு இருக்கிறார். ஆகவே தேவன் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் நிற்கிறார். இதை நீ கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அவர் பக்கத்தில் நிற்கிறது வர முடியும். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட வருகிறவர். அதை நான் ஒரு நாள் சந்தேகப்படக்கூடாது. தாமதிக்கிறான், அது நடக்கும்.
அதுக்காகத்தான் தாமதிக்கிறார். ஆகவே சமூகத்தில்